Praise the Lord. Praise the Lord. துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஜூம் மீட்டிங்கில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஜெப வேலையை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது பிரசன்னத்தின் மத்தியில் எங்களை வழி நடத்தும் ஆவியானவர் தாமே. உமது சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தி எல்லா கட்டுகளில் நின்றும் எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி ஜெப ஆவியால் நிரப்ப வேண்டி இப்பாடலை பாடி நாம் அனைவரும் துதிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. காவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. காவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல்
தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்மை இரட்சித்து அபிஷேகித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார். எனவே துதி, மகிமை, புகழ்ச்சி அவருக்கே செலுத்தி அவரை துதித்து இப்பாடலையும் நாம் பாடுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை, 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 ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, தேற்றும் தெய்வமே, அன்பால் பெடத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே, அன்பால் பெலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேகநாதரே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உன்னாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உன்னாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வார்த்தையான இறைவன் உயிருள்ள ஆற்றலுள்ள வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். இந்த செய்தி கொடுக்கின்ற நம் சகோதரி வழியாக எங்களோடு பேசும் ஆண்டவரே, இவைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற அற்புதமான நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Amen. Amen. Praise the Lord. Thank you for leading worship. நாளிலும் மத்தியில் இருக்கிற சகோதரி சரோஜினி ராஜ்குமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். சிஸ்டர், praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார், அநேக காரியங்களை நம்மோடு கூட பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா பிரதர்? கிளியரா இருக்கு சிஸ்டர்.
ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து ஒன் செகண்ட். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து பைபிள் ஸ்டடியில நம்ம வந்து எதுவும் டாபிக்ஸ் எதுவும் நம்ம பார்க்க போறது இல்ல. ஒரு சின்ன வரலாற்று சம்பவம், வரலாறு குறித்து பார்க்க போறோம். யாரை குறித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோமாவை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட நான் கொடுக்குற மெசேஜஸ்ல நீங்க அதிகமா உணர்ந்திருப்பீங்க, இல்ல நான் அதை பர்பஸா எடுக்கிறேன்னாலும் எனக்கு தெரியாது. ஆனா அதுதான் வரும் திரும்ப திரும்ப. நீங்க எல்லாரும் செயல்படணும், நம்ம செயல்படணும், நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம ஆண்டோடைய நாமத்துக்காக அநேக காரியங்களை செய்யணும், ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை கொண்டு வரணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதை தான் நம்ம திரும்ப திரும்ப நான் அதிகமா சொல்லி இருந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் எப்படி செய்யறது, எப்படி ஊழியம் செய்யறது? எனக்கே அந்த கேள்வி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்? நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், பட் நான் என்ன பண்ண போறேன்? நான் இன்னும் எப்படி செயல்பட போறேன்? எப்படி நிறைய காரியங்களை சாதிக்க போறேன்? ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற சித்தங்கள் எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறேன்? அந்த கேள்வி எனக்குள்ளேயும் இருக்கும். என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் கண்டிப்பா அந்த கேள்வி எனக்கு அதிகமாவே உண்டு. ஸோ இந்த ஹிஸ்டரிஸ்ல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா ஏதாவது ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு நிச்சயமா நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கலாம். அவங்கெல்லாம் எந்த பாதையில போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஒருவேளை அந்த பாதையில செல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக உருவாகலாம். ஸோ இதுல இன்னைக்கு தோமா பத்தி ஒரு சில காரியங்கள் மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு புக்ல இருந்தா நான் இதை எடுக்கிறேன். இந்த புக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜீசஸ் ரிடீம்ஸ் அவங்களோட அவங்க வெளியிட்ட ஒரு புத்தகம். அதுல எழுதியிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே மேஷாக் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காரு. பட் இதுல ஒன்றும் ரெஃபரன்ஸ் அப்படி இப்படிலாம் ஒரு லைப்ரரி புக் மாதிரி ஒன்றும் எதுல இருந்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. பட் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. எதுவும் ப்ரூஃபா கொடுக்குற மாதிரி ரெஃபரன்சஸ் எதுவும் இல்லை. பட் நிறைய எடுத்திருக்காங்க. எந்த பேக்ரவுண்ட்லேருந்து எப்படி இதெல்லாம் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதில் ஒருவேளை எல்லாமே கரெக்டாக இருக்கலாம், இல்லை எல்லாமும் ஒரு சிலதில் ஏதாவது தவறுகள் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஹிஸ்டரிக்கலாக ஏதாவது மாற்றி கூட எழுதப்பட்டிருக்கலாம். 100% கரெக்டாக இருக்குமா என்னன்னுலாம் எனக்கு தெரியல. அப்படியே கரெக்டு அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. பட் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதுலேருந்து எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானவற்றை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது தொட்டார் அப்படின்னா அதுலேருந்து நம்ம நிறைய நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தோமாவு குறித்த சில சத்தியங்கள் நம்ம வந்து இந்த நாளில் அவரை குறித்து நம்ம சில ஹிஸ்டரிஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அவர் வந்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே கிபி 52லயே அவர் இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செஞ்சாரு. இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து அடுத்த சில காலகட்டத்துக்குள்ளேயே அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தாரு. இங்க இந்தியாவில் மட்டும் குறைஞ்சது ஒரு 20 வருஷம் அவர் வந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா சின்னதாக ஒரு நோட்டு மாதிரி வேணா எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு வாய்வழி செய்தியா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க கேட்டுக்கொள்ளலாம். 20 வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் அவர் ஊழியம் செய்திருக்காரு. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனா, மத்திய கிழக்கு நாடுகள், அங்க உள்ள எத்தியோப்பியா, இந்தோனேஷியா இப்படிப்பட்ட இடங்கள்லயும் அவர் வந்து ஊழியம் செய்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இன்னைக்கு நம்ம இதை பார்க்க போறது, இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறவங்களோட எந்த ஒரு அறிமுகமும் இல்லை பெருசா. ஜஸ்ட் மோகன் சிலாசரஸ் மட்டும் அவங்களுக்கு ஒரு அறிமுக உரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ பரிசுத்த தோமாவை போல நம்மளும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை பறைசாற்ற வேண்டும், நீங்கள் கடைசி கால தோமாவாக எழும்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோட தான் இந்த புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தோமாவை பற்றி இதில் அவரோட ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது ரொம்ப. ஸோ சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அவரோட குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தோமாவுடைய குடும்பம் வந்து அவரோட பின்னணியம் பார்த்தீங்கன்னாக்கா, கலிலேயா கடற்கரை அருகில் இருக்கிற திபேரியாவில் 1ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் பிறந்தார். திபேரியாவில் வந்து அவர் பிறந்திருக்கிறாரு. கலிலேயா கடற்கரை அருகே, அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த அந்த பகுதியில தான் அவரும் பிறந்திருக்கிறாரு. அவரோட முழு பெயர் என்னன்னா திதிமு யூதா தோமா. திதிமு யூதா தோமா. டோமா அப்படிங்கிற அரமிய மொழியோட பதத்துக்கு என்ன பேரு அப்படின்னா திதிமுஸ் அல்லது திதிமு என்கிற கிரேக்க மொழியின் பதத்திற்கும், அரேமிய மொழி கிரேக்க மொழியும் கலந்த ஒரு பேர் இது. அப்படின்னா இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா இரட்டையர்கள் அப்படின்னு அர்த்தம். அவர் பிறக்கும்போது ஒரு இரட்டையர்களாக பிறந்திருக்காங்க. அவர் கூட பிறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி தான் பிறந்திருக்காங்க. ஒரு ஆண் பெண்ணாக இரட்டையர்களாக அவர்கள் பிறந்ததாக சொல்லப்படுது. அவரோட சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலயே ஆக்சுவலாக அவங்க வந்து இறந்துட்டாங்க. 9 வயசு இருக்கும்போதே அவங்களுடைய சகோதரி இறந்துட்டாங்க. அவங்க வசித்த இடம் வந்து தர்ச்சியா என்கிற ஒரு பகுதி, யோர்தான் மேற்கு கரையோரம், யோர்தான் ரிவர் கிட்ட மேற்கு பகுதியில் தர்ஷியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் இவங்க வாழ்ந்தாங்க. 9 வயசுலயே தன்னுடைய சகோதரி மரித்து போனதுனால ஒரு மனதளவில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவராகவே அவர் வளர்ந்து வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெற்றோர்களும் வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் இல்லை. மகிழ்ச்சியற்ற ஒரு குடும்ப வாழ்க்கையும் அவரை மிகவும் பாதித்ததாக இருந்தது. கொஞ்சம் கல்வியறிவு, சிறிது கல்வியறிவு உடையவர். அவர்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தச்சர் வேலை, அதாவது மர வேலை செஞ்சார். ஜீசஸும் அந்த வேலை தான் செஞ்சார் இல்லையா? ஸோ ஒரு தச்சராகவும், அது மட்டும் இல்லை கப்பல் கட்டும் தொழில், இப்போ வந்து அப்போல படகு கப்பல் அதெல்லாம் செய்கிறாங்கல்ல, அந்த தொழில் தெரிஞ்சவராகவும், அது மட்டும் அல்லாமல் மீனவராகவும் அவர் இருந்தார். ஸோ ஒரு மல்டிபிள் டேலண்ட்டு கூட சொல்லலாம். பல விஷயம் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கிறாரு. கொஞ்சம் கல்வி கற்றவர், ரொம்ப தைரியமான ஒரு ஆள். அவர் பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் கிடையாது, ரொம்ப போல்டான ஒரு பர்சன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா. இவருக்கு இயேசு எப்படி தெரியும், இவர் எப்படி இயேசுடைய சீஷர்கள் 12 பேரில் இவர் எப்படி ஒருத்தராக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு தான் வந்து இயேசுவின் சிலரில் ஒருவனான பிலிப்பு வந்து தோமாவை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறாரு. இப்படிதான் இயேசு கிறிஸ்துவுடைய அறிமுகத்துக்கு போய் அவரும் அவருடைய சீடர்களில் ஒருவராக, இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணி தேர்ந்தெடுத்தவர்களில் இந்த 12 அப்போஸ்தலர்களில் இவரும் ஒரு முக்கியமான ஒரு அப்போஸ்தலர். இந்த ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கிறேன். யாருக்காவது ஏதாவது ஆட்சேபணியா இருக்கா, என்ன சிஸ்டர் பைபிள் ஸ்டடிக்கு பதில் இதை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு? யாரும் பதில காணோம். இல்ல சிஸ்டர், கோ ஹெட். இட்ஸ் குட். ஓகே, ஃபைன். அவருடைய நற்பண்புகள், அவருடைய கேரக்டர்ஸ் பற்றி கொஞ்சம் எழுதியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆவியின் கனி நிறைந்தவராக இருந்தார். இயேசுவோடையே இருந்ததுனால இயேசுக்குள்ளே இருந்த, இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்த எல்லா நல்ல குணங்களும் அவருக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் ஒரு கொடூரமானவராக பார்ப்பாங்க, நம்பிக்கை துரோகின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பர்சன் அவர் அதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனால் எப்போ ஏசப்பாவுடைய சீஷராக அவர் மாறிட்டாரோ, அவருக்குள்ளே வந்துட்டாரோ, அவரால் ஈர்க்கப்பட்டாரோ, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரில் ரொம்ப சேஞ்சஸ் இருந்தது. ரொம்ப அன்புள்ளவராக, இரக்கம் உள்ளவராக, நீதி உள்ளவராக, தைரியம் உள்ளவராக, பரிசுத்தம் உள்ளவராக, ரொம்ப ஒரு எல்லாருமே விரும்பத்தக்க ஒரு மனுஷனாக தான் தோமா இருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவும் தோமாவோடு கூட பல மணி நேரம் பேசி செலவிட்டுறதா சொல்லப்படுது. இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படத்தக்க விதத்துல தான் தோமாவோட வாழ்க்கையும் இருந்தது. ஒரு ஒரு நல்ல ஒரு நம்ம நிறைய தோமாவை பத்தி சொல்லும்போது அவர் ஒரு அவிசுவாசப்பட்டாரு, அவர் ஒரு அவிசுவாசி, அவரை வந்து ரொம்ப நெகட்டிவா தான் கேரக்டரைஸ் பண்ணிடுவோம். ஆனா பர்சனலா படிச்சுட்டு பார்த்தா அப்பப்பா அவ்வளோ காரியங்கள் நிறைய அவரை குறித்து சொல்லப்படுது. அவரை பத்தி ஒரு படம் கூட நான் ஒரு முறை பார்த்துருக்கேன், தோமான்னு சொல்லிட்டு ஒரு அவரோட கேரக்டரைஸ் பண்ணி ஒரு அருமையான ஒரு படம் எடுத்திருந்தாங்க. அந்த படம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துருந்தீங்கன்னா யாருக்குன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து எதையும் நேரில் பார்த்தாதான் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்.
ஸோ அதனால ரொம்ப ஜீசஸ் மேல அன்பு இருந்ததுனால தான் அவரு போய் பிண குவியல்கள் எல்லாம் போய் தேடுறாரு அவரோட பாடியை. அந்த மாதிரி ஒரு சித்தரிச்சு அந்த ஒரு படம் எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபிலிம். பார்க்க சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணியாவது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்ததா அவரை பத்தி பார்க்கணும்னா, அவர் ரொம்ப அமைதியானவராகவும் இருந்தாரு, நல்ல உதவி செய்யக்கூடியவராக மாறினாரு, சீடர்களை உற்சாகப்படுத்துகிறவராகவும் குற்றமற்றவராகவும் காணப்பட்டார். பாத்தீங்கன்னா குற்றம் செய்யாதவராக மிக அருமையான ஒரு கேரக்டரா இருந்திருக்காரு. இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. மொட்டையா ஒரு ரொம்ப அவிசுவாசப்பட்டாரு, இயேசு அவர் நம்பவே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லியிருப்போங்க. நம்ம அப்படிதான் சித்தரிச்சிட்டு இருக்கிறோம் பல வருஷ காலமா. ஆனா அவரு இங்க வரலன்னா இந்த பைபிள் நம்ம கைக்கு வந்திருக்காது. அவர் இங்க வரலன்னா இவ்வளோ பேர் இந்தியால ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவரை வந்து நம்ம ரொம்ப குறைத்து நம்ம மதிப்பிடுறோமோ அப்படின்னு எனக்கு நிறைய தடவை தோணி இருக்கு. அவரை வந்து ஒரு நம்ம நாட்டுக்கு வந்த அப்போஸ்தலன்னு நம்ம போட்டுறதே கிடையாது. பைபிள்ல நமக்கு பவுல் பத்தி பாத்தீங்கன்னா, பவுல் வந்து அவர் செஞ்சது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஏன்னா அவர் எழுதின நிருபங்கள் மூலமா பவுலை அறிஞ்சு கொள்ள முடியுது. அது ஆல்மோஸ்ட் அவர் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப படிப்பாளி, அறிவாளி, புத்திசாலி, ரொம்பவுமே அவர் ஒரு டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ட். ஸோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா ரெக்கார்ட்லயே வராத இவர்கள்லாம் இருக்காங்க இன்னும். அவருடைய சீஷர்கள் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அது நம்ம தான் தேடி போய் தெரிஞ்சுக்கிறது இல்லையே தவிர அவங்க யாரும் ஒன்றும் செய்யாம இல்லை. ஸோ அந்த விதத்துல நம்ம ரொம்ப போற்ற வேண்டிய ஒரு அப்போஸ்தலர் வந்து தோமா. அந்த அவரோட அருமை நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அவரை பத்தி பிரசங்கிக்கப்படலை, சொல்லப்படலை, அறியப்படலை அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க ஒருவேளை தோமா பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நான் அவ்வளவா அவரை குறித்து ஒன்றும் கேள்விப்பட்டதில்லை. 1-2 விஷயங்கள் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ தட் எனக்கு இதை படிக்கும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறேன். லியோனார்டோ டாவின்சி இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட், ரொம்ப அழகா டிரா பண்ணக்கூடிய மிக உலக புகழ்பெற்ற ஓவியர் அவரு. அவரோட ஓவியம் தான் வந்து அவர் தான் வந்து இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் 12 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள் போட்டு ஒரு பிக்சர் பண்ணி வரைஞ்சிருப்பாரு. ஆக்சுவலா நான் உண்மையாவே அந்த டேபிள் அப்படி இருக்குமானா அப்படி இருக்காது. ஆக்சுவலா அவங்க டேபிள் வந்து வேற விதமானது. நம்ம இமேஜின்ல எனக்கு சொல்ல தெரியல, அது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரே நீட்டமான டேபிள், அதில் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியான டேபிள் அது கிடையாது. அவங்க படுத்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரியான ஒரு டேபிள் தான் அந்த காலத்துல. ஆக்சுவலா அங்க இருந்த டேபிள் வந்து அப்படிப்பட்டது தான். ஆனா இங்க வந்து லியோனார்டோ டாவின்சி வந்து அழகா அவரோட டேபிள் போட்டு அதுல 12 சீஷர்கள் உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரியான, எனக்கு இதை சொல்லும் போது எனக்கு நினைவுக்கு வருது. எங்க வீட்டுல நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு பிக்சர் வந்து எங்களுக்கு எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல. யாரோ gift கொடுத்துருப்பாங்களா, எப்படி எங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னு எனக்கு நினைவு இல்லை. எங்க வீட்டு நிலைக்கு மேல அந்த படம் நாங்க வச்சிருந்தோம். அதாவது ஏத்தாப்புல இல்லை, வீட்டுக்குள்ள வந்துட்டு டோருக்கு மேல இருக்கும். நாங்க அந்த டோரை சாத்தோம்னா அங்க மேல அந்த படம் தெரியும். அந்த மாதிரி ரொம்ப நாள் அதை நான் ரொம்ப வியந்து பார்ப்பேன். ரொம்ப சொல்றாங்க அது டிராயிங்லாம் விக்கிரகம் அப்படி. அது விக்கிரமா பார்த்தா விக்கிரகம், ஆனா எனக்கெல்லாம் அது ரொம்ப மனசுல பேசி இருக்கு. ரொம்ப சொல்ல முடியும் என்னால. அதை பார்த்தா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு படம் அது வந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தோனோ வியந்தேனோ, என்னத்தை பார்த்து வியந்தேனோ, ஆண்டவர் என்னைக்கிட்டையும் என்னத்தை பார்த்தாரோ தெரியல, நான் பின்னாட்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இது மட்டும் இல்லை, நான் சின்ன வயசுல வந்து அந்த ஜீசஸோட படங்கள், அந்த மேரி மாதா அது இது அவரோட பிறப்பு, ஏதோ ஒரு படம் புத்தகம் என்னோட கையில குட்டி குழந்தையில கிடைச்சிது. நான் ஒரு 3 வயசு இருக்கும் எனக்கு. அல்லது அந்த நேரம் எங்க அம்மா ஆப்ரேஷனுக்கு போயிட்டாங்க, ஹார்ட் சர்ஜரி, ஃபர்ஸ்ட் சர்ஜரி அவங்களுக்கு. அப்போ அந்த புத்தகத்தையே தான் புரட்டி 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 படம் பார்க்குற ஒரு பழக்கம் மாதிரி முதல்ல ஒரு புத்தகன்றதே நான் கையில் எடுத்தது அந்த புத்தகம் தான் எனக்கு நினைவு தெரிஞ்சு. அதை திரும்பி 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 பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். அப்படி பார்த்துக்கிட்டு இருந்ததுனாலயோ என்னமோ எனக்கு சின்ன வயசுலயே அது ரொம்ப என்ன அறியாம ஒரு ஈர்ப்பு கிறிஸ்துவின் மேல எனக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி படங்கள் அதெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கோ நம்ம சண்டே ஸ்கூல்லையோ
என் பெரியவங்கள்ட்ட கூட படங்கள் பேசுற அளவுக்கு இந்த மாதிரி பாருங்க பிரதர் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படுத்துட்டு சாப்பிடக்கூடிய ஒரு மாதிரியான டேபிள் தான் அன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அந்த மரியாள் வந்து அவருடைய காலின் பாதத்தின் பின்னாடியில வந்து அவர் காலில் வந்து நலதம் என்ற தைலத்தை ஊத்தி அவ அழுது அவ காலை நனைச்சி கண்ணீரால நனைச்சி தலைமுடினால துடைத்தால் காலின் பின்னாடியில வந்து செஞ்சான்னு சொல்லியிருக்கும். அது எப்படி பின்னாடியில வந்து செய்ய முடியும் நான் யோசிப்பேன் அடிக்கடி. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேபிள் தான் அது. பின்னாடி அவங்க படுத்துட்டே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் அவர் பின்னாடி வந்து அவளால அப்படி செய்ய முடிஞ்சுது. ஸோ இப்படி இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இயேசு கிறிஸ்துவோடைய வலது பக்கத்துல யோவானும் அந்த உட்கார்ந்து சாப்பிடுற அந்த 12 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற டேபிள்ல வலது பக்கத்துல இருக்கிறவர் யோவான், இடது பக்கத்துல இருக்கிறவர் வந்து தோமா. சோ அந்த இடது பக்கத்துல தோமா இருப்பதையும் பார்க்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்து ரொம்ப அதீதமாகவே தோமாவை நேசித்தார். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனா தான். 12 பேருமே அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு சில இடங்கள்ல அந்த 3 பேரும் தனிச்சு அதிகமா ஜீசஸ் கூட இருந்திருந்தாலும் அதுக்காக மற்றவங்க யாரும் லீஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட பாட்டை அவங்க கண்டிப்பா நிறைவேற்றினதுனாலதான் உலகம் முழுசும் இந்த கிறிஸ்தவம் போய் சேர முடிஞ்சுது. இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த 12 சீஷர்கள்ல ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவுடன் தோமா, அதாவது இயேசு கிறிஸ்துவோட தோமா இருந்த காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து தமது 12 சீஷர்களில் தோமா மிகவும் பொறுப்புள்ளவராக இருந்தபடியினால் முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் அவரிடத்தில் கொடுத்திருந்தார். பிரதர் இந்த பிக்சர் காட்டுறாங்க, ரொம்ப அழகா இருக்கு. போன வாரம் எங்கள் வீட்டில் நான் அந்த சோப் செய்கிறதுக்காக நிறைய ஆயிலெலாம் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அதாவது நறுமண எண்ணெய் மாதிரி. அதில் டீ ட்ரீ ஆயிலை என் பையன் படால்னு உடச்சிட்டான். அப்படி வீடே மணமணன்னு மணந்துச்சு பார்த்துக்கோங்க. அவனை என்னால் அடிக்கவும் முடியல, ஏன்னா அந்த வாசனையை நானே நுகர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ ஒரு செகண்ட் என் மைண்டு இந்த பிக்சர் கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லலாம். அன்னைக்கு உடைச்சி ஊற்றும் போது ஏண்டா உடைச்சேன்னு அடிச்சிருந்தேன்னா அன்னைக்கு யூதாஸ் கேட்ட மாதிரி, ஐயோ இதை விற்று இவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கலாமே, ஏழைங்களுக்காவது கொடுத்துருக்கலாமே 300 பணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனக்குமே ஏண்டா இவ்வளோ காஸ்ட்லியானதை உடச்சிட்டியே அப்படின்னு திட்டியிருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நான் அவனை திட்டலை, ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே போயிட்டேன் நான். அன்னைக்கு ஏசப்பாவை உடைச்சி அவர் காலில் ஊற்றி அவ்வளோ நறுமணத்தோட அவரை வரவேற்ற போது அவர் எவ்வளோ மகிழ்ந்திருப்பாருன்னு என்னால் அன்னைக்கு அந்த வாசனையோட அந்த நேரம் கரெக்டாக மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன், ஒரு ஆன்லைன் மெசேஜ். ரொம்ப அதை என்னால் உணர முடிஞ்சுது. வீடே கமன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் அன்னைக்கும் ஆயிருந்திருக்கும்ல. அது எவ்வளோ பணம்னு கூட பார்க்காம உடைச்சி இயேசுவின் மீது ஊற்றி தன்னுடைய அன்பை அவள் வெளிப்படுத்தினாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப அருமையான, இந்த உலகம் எங்க போனாலும் இவள் செய்த நற்கிரியையும் சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சரி, அடுத்தபடியா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தோமா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு, ரொம்ப பொறுப்புள்ள ஒரு மனுஷன் சொல்றாங்க. முக்கிய பொறுப்புகள் எல்லாம் இயேசு அவர்கிட்ட கொடுத்திருந்தாங்க. அதாவது லாசரு மரிச்சு போயாச்சு, எல்லாரும் வாங்க, திரும்பியும் இயேசு சொல்றாரு வாங்க அங்க போய், அவன் மரிக்கல, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான், அவன் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கே பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் உங்களை கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறாங்க, அங்கே போக வேண்டாம்னு ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க சீஷர்கள். அப்போ தோமா மட்டும் என்ன சொல்வார்னா, மரித்தாலும் பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ ரொம்ப தைரியமான ஒரு ஆள். யோவான் 11:16 ரெஃபரன்ஸில் இது இருக்கு, மறுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இயேசுவோடைய நம்மளும் மறிச்சாலும் ஓகே தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷனில் அது கொஞ்சம் டிஃபர் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஏதோ கோவமா தோமா சொன்ன மாதிரி தெரியும். பட் வந்து அப்படி இல்லை, ஒரு தைரியமாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோமா போறாரு. ஒரு எதுக்கும் பயப்படாத ஒரு மனுஷனா இருந்திருக்கிறாரு. மரித்த லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள். யோவான் 14:4 நான் போற வழியை அறிந்திருக்கீங்க, இடத்தையும் அறிஞ்சிருக்கீங்க, வழியையும் அறிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது யோவான் 14:4 நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். இதை சொல்லும்போது மற்றவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க கேட்டுக்கிட்டு. ஆனா தோமா மட்டும் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே,
வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். தைரியமா கேக்குறாரு. எங்களுக்கு ஒன்றும் எனக்கு புரியல, நீங்க எங்க போறீங்க, எப்படி எந்த வழியில போறது, நாங்க எப்படி வர்றது சொல்லுங்க. பிதாவே, உங்களுக்கு நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோங்கும் போது பிதாவை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது, பிதா எங்க, எங்களுக்கு பிதாவை காட்டுங்க, நீங்க வேணான்றுவாரு. இயேசு அப்பதான் சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாதான் இருக்கிறோம், என்னை பார்த்தா பிதாவை பார்த்த மாதிரின்னு. அப்போ தைரியமா இயேசு கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு உண்மையிலேயே அவர் ஒரு எஜுகேட்டடா தான் இருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டி அவருக்கு அந்த தைரியம் வந்திருக்காது. பாத்தீங்கன்னா, நீ போகிற இடத்த எங்களுக்கு காட்டும்னு அவர் கேட்ட அந்த கேள்வியினாலதான் யோவான் 14:5-6 இயேசு சொன்னார். என்னது? யோவான் 14:5-6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னையால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படிங்கிற இந்த உயர்ந்த சத்தியத்தை அவர் எதனால சொல்ல முடிஞ்சதுன்னா, தோமா கேட்ட கேள்வியினாலதான் அந்த ஒரு பெரிய பதில் கிடைச்சது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஸ்தோத்திரம். இப்போ இப்படி தோமா மட்டும் இந்த உயிரோ இயேசு கிறிஸ்து மரிச்சு போன பிறகு பாத்தீங்கன்னாக்கா சீஷர்கள் எல்லாரும் பயந்து போய் ஒரு வீட்டுக்குள்ளேயே பதுங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தோமா மட்டும் தைரியமா வெளியில சுத்திட்டு வர்றாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இயேசு வந்துட்டு போனப்ப அங்க வந்து யாரும் இல்லைன்னா தோமா அந்த இடத்துல இல்லை. தோமா திரும்ப வந்த போது கிறிஸ்துவ நாங்களாம் பார்த்தோம், அவர் தரிசனம் பண்ணாருன்னு சொன்னப்பவும் அவர் நம்பல. அப்போ வந்து இயேசு திருப்பியும் வந்து அவருக்கு வந்து அவரோட அவிசுவாசத்தை நீக்கும்படியாக இயேசு நேர்லயே வராரு. அப்போ உன் கையை போடு, என் விழால கையை போடு, நீ என்ன நம்புவல்ல. யோவான் 20:28 என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இயேசு வந்து அவரை பார்த்து யோவான் 20:28 உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தோமா தரிசித்த போது அவர் மீது கொண்டிருந்த அன்பின் மிகுதியால் என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதாவது இப்படி ஒரு உயர்ந்த பதத்துல உயர்ந்த மரியாதையோட அவரை கூப்பிட்ட சீஷர்கள் யாருமே இல்லைன்னு வேத அறிஞர்கள் சொல்றாங்க. எந்த அப்போஸ்தலரை பார்க்கிலும் இவ்வளவு உயர்வான வார்த்தைகளை சொல்லி இயேசு கிறிஸ்துவ அறிக்கையிட்டது, அதாவது மை லார்ட் அண்ட் மை காட் அப்படின்னு பிரதர் இங்கிலீஷ்ல அழகா எழுதி போட்டிருக்காங்க, மை லார்ட் அண்ட் மை காட். ஸோ இதை யாரும் அன்னைக்கு துணிச்சலா சொல்லலை. ஒருவேளை அவங்களுக்கு வெளிப்படாம கூட இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு இருந்த சந்தேகம் சரியாக கிறிஸ்து நிறைவேற்றி அவர் புரிஞ்சுக்கிறாரு, இஸ் அ காட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. அதனாலதான் தைரியமா தோமா வந்து சொல்ல முடிஞ்சிச்சு. இவரோட ஊர் வந்து எதுன்னு சொன்னா நம்ம திபேரியா, கடற்கரையோரம், கடற்கரையோரம் உள்ள திபேரியா, அந்த பகுதியிலேயே போயிட்டு இவங்க திரும்பவும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. இயேசு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டு வரும்பொழுது இயேசு திருப்பியும் வந்து இவங்களை பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. அப்போ வந்து அவர் வலையை கிளியத்தக்க அந்த இடத்துலயும் ஒரு மீன்கள் கிடைக்கும்படியான ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. ஸோ இப்போ இன்னும் அதிகமாவே நிறைய ஒவ்வொரு சம்பவங்கள் மூலமாகவும் தோமாவுடைய விசுவாசம் வலுப்பெற்று கொண்டே வந்தது. இதுதான் அவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியர்களுக்கு ஊழியம் செய்ய தேவனின் அழைப்பு. இந்தியாவுக்கு ஊழியம் செய்யும்படி அழைக்கும் போது தோமா எப்படி ரியாக்ட் பண்ணாரு, இல்லை யார் அழைச்சது, எப்படி அதை அழைப்பை பெற்றுக்கொண்டாருன்னு நம்ம பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலகட்டத்தில் எல்லாரும் எருசலேம்ல சுற்றி உள்ள எல்லா இடத்துலையும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க சீஷர்கள்லாம். அப்படி ஊழியம் செஞ்சு வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் எருசலேம்ல இருக்கிற திருச்சபை வந்து ஸ்திரப்பட்ட பின்னாடி நம்ம ஆண்டவர் சொன்ன மாதிரி, இயேசு சொன்ன மாதிரி உலகம் எங்கும் போகணும், நம்ம சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முடிவு பண்றாங்க. அப்படி அந்த 12 பேரும் முடிவு பண்ணி, ஏன்னா அங்க வந்து யூதாஸ் காரியத்துக்கு பதிலாக இன்னொருத்தர் யாரு, இன்னொருத்தர் அவர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, மத்தியாசா, சீட்டு மத்தியாசின் பேரில் இருந்தது. ஸோ இவங்க எல்லாருமே திரும்பவும் இந்த 12 பேரையுமே நம்ம வேற வேற இடங்களுக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க. அப்பவும் அவங்க சீட்டு குலுக்கி தான் போட்டு பாக்குறாங்க. அப்படி பார்த்தப்போ தோமாவுக்கு விழுந்த இடம் வந்து இந்தியா. அப்போ எபிரேனாகிய நான் எப்படி இந்தியர் மத்தியில் போய் ஊழியம் செய்வது
அப்படின்னு சுத்தமா அவருக்கு வந்து போக இஷ்டமே இல்லை. நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்தியர்கள் கொடூரமானவர்கள், அவர்கள் கொலைக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்தியாவில் வாணிகம் செய்துட்டு வந்த யூதர்கள் வந்து அங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியர்கள்லாம் மோசமானவங்க அப்படின்னு ரொம்ப ஒரு பயமும் தயக்கமும் அவருக்கு இருந்ததுனால, நான் இந்தியாவுக்கு போவே மாட்டேன், அவர் சீட்டு அவர் மேல விழுந்தாலும் அவர் தைரியமா நான் போக மாட்டேன்னு தான் வாதிட்டு இருக்கிறாரு. அப்போ அன்னைக்கு ராத்திரியே, சீட்டு விழுந்த அன்னைக்கு ராத்திரியே அவருக்கு தரிசனமாகிறாரு இயேசு கிறிஸ்து. இந்தியாவுக்கு போக பயப்படாத, நீ அங்க போய் சுவிசேஷம் சொல்லு, என் கிருபை உன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை இந்த தரிசனம் வந்து நேரடி தரிசனமா அல்லது சொப்பனமானலாம் நமக்கு தெரியல, இதுல அப்படிதான் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்படி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், அப்பயுமே தோமாக்கு இஷ்டம் இல்லை அங்க போக. என்னை இந்த உலகத்துல வேற எந்த மூளைக்குனாலும் அனுப்புங்க, நான் போறேன், இந்தியாவுக்கு மட்டும் நான் போகவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் போகவே போகாட்டாலும் ஆண்டவர் வேற ஒரு வழியை வச்சுட்டாரு. அப்போ இந்த கொந்தபோரேஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து, அநேகமா அது குஜராத் அந்த மாதிரி இடமான்னு எனக்கு தெரியல, அந்த பகுதியில் உள்ள ஒரு அரசன். அவர் வந்து வட இந்திய பகுதியில் அந்த பக்கம் உள்ள ஒரு அரசன். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்னேயு அப்படிங்கிற ஒரு வணிகனை அனுப்பி விட்டு ஒரு நல்ல தச்சனை விலை கொடுத்து வாங்கிவான்னு அனுப்பி வைக்கிறாரு. அங்குள்ள அடிமைகளை, அதாவது தச்சன் மட்டும் கிடையாது, ஆக்சுவலா அவரு ஒரு பெரிய இந்த எப்படி சொல்றது, அது ஏதோ ஒரு ஸ்டைல் சொல்லுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கோத்திக் ஸ்டைல்னு ஏதோ ஒரு, அந்த மாதிரி அரபு நாடுகள் அந்த பகுதியில் உள்ள ஸ்டைலில் இவருக்கு ஒரு அரண்மனை கட்டணும்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் ஒருத்தரை கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஆனால் இந்த புக்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தச்சன் வேண்டும்னு சொன்னதா கொடுத்துருக்குறாங்க. உடனே அவரும் வந்து இங்கே இந்த பகுதிக்கு, இந்த இஸ்ரேல் நாடு பக்கம் போறாரு. அந்த பக்கம் போய் இவர் ஒரு அடிமையை கொள்ளும்படியாக போறார். அங்க போகும்போது அந்த வணிகர்கள் வந்து அடிமைகளை விற்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த யாரு அந்த அப்னேயுக்கிட்டே வந்து இயேசு என்ன சொல்றாரு, இயேசுவே நேரடியா வந்த மாதிரி இதுல சொல்றாங்க. அந்த வணிகன்கிட்ட சொல்றாரு, என்னிடத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு தச்சன் இருக்கான், நீ தச்சன் தானே உனக்கு வேணும், ஒரு சிறந்த தச்சன் இருக்கான், அங்க பாரு, அந்த இருக்கான் பாருன்னு தூரத்துல போற தோமாவை காமிச்சு, இவனை நீ வந்து விலைக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி காசு வாங்கிக்கிறாரு. அப்பொழுது என்ன பண்றாங்கன்னா, யோசேப்பு என்கிற தச்சனுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவாகிய நான் என்னுடைய அடிமையாக தோமாவை கொந்தபேரஸ் மன்னனுடைய வணிகனாக அப்னேயுடன் விற்கிறேன் என்று ஒரு ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்தார். ஒப்பந்தத்தையே எழுதி கொடுத்து விற்கிறாரு. அப்போ தூரத்துல இருக்கிற இவரை கூப்பிட்டு, இவர் தான் உன் எஜமானனான்னு கேட்கிறாரு அந்த அப்னேயோ. ஆமா அப்படின்னு சொல்றாரு அவரும். அவர் உன்னை வந்து அவர்கிட்ட இருந்து நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்றாரு. இதை சொன்னதும் அந்த ஒப்பந்தத்தையும் காட்டுறாரு. உடனேயும் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனேயும் அடுத்த நாள் காலையில தோமா எழுந்திருச்சு, ஆண்டவரே, என்னை எங்க அனுப்பினாலும் நான் செல்ல ஆயத்தம், உம்முடைய சித்தமே என் ஊழியத்தில் நிறைவேறட்டும் என்று ஜெபிச்சுட்டு அப்னேயோட கிளம்பிடுறாரு இந்தியாவுக்கு. அப்படி கிளம்பி இந்தியாவுக்கு வரும்போது ஆண்டவரும் என்ன சொல்றாரு, எங்கு சென்றாலும் என் கிருபை உன்னோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை ஆசீர்வதித்து, தனக்கு அந்த அப்னேயு கொடுத்த பணத்தையும் இயேசு வந்து தோமாகிட்டே கொடுத்ததா சொல்லப்படுது. தோமாட்டே திருப்பி கொடுத்து வழிக்கு இதை பயன்படுத்திக்கோன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. இத சம்பவத்தை மூலம் அப்னேயு இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்க துவங்கினான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த அப்னேயும் வந்து இயேசுவை நம்ப ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் தேவன் உங்களை அழைத்த அழைப்பில் உறுதியாக இருங்கள், உங்களை குறித்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற நீங்களும் தோமாவை போல அர்ப்பணியுங்கள், லக்கை நோக்கி தொடருங்கள். இப்ப நமக்கு கூட இப்போ திடீர்னு ஒரு அழைப்பு வருது, இங்க போப்பா அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, என் ஹஸ்பண்ட் வந்து ஆத்தூர்ல இருக்காங்க, நான் வந்து இங்க திருச்சியில இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. என் வீட்டுக்காரர் திருச்சியில இருக்கிறாரு, நான் இருக்கிறேன் ஒசூர்ல.
எனக்கு ஒசூரை விட்டு வர ஒரு சொட்டு கூட மனசு இல்லை. சொல்லப்போனா ஒசூர்ல வந்துதான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம். வேதாரண்யத்துல இருந்து வந்து இந்த ஊர்ல வந்துதான் நமக்கு கானான் தேசம் போல. அப்ப நம்ம இந்த ஊர்லயே தான் இருக்கணும். சொந்த ஊருக்கு போனா எங்க அப்பாலாம் எங்க திரும்பவும் பின்மாறி போயிடுவாங்களோங்கிற ஒரு பயம். நம்ம வந்து வாழ்க்கையே ஒசூர்ல தான் வாழ போறோம் அப்படின்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தேன் நான். ஒரு பைசா கூட அந்த ஊரை விட்டு நான் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அதை நான் விரும்பினதும் இல்லை. ஒசூர் வந்து எனக்கு சொந்த ஊரை போல. நான் 6வது படிக்கும்போது அங்கே நான் போனேன். அங்கேதான் ஸ்கூல், காலேஜ், மேரேஜ், இத்தனை வருடங்கள் 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஊருக்கு வந்தோம். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் நாங்கள் ரொம்ப 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் 25 வருஷம் மேலே இருந்தோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக இங்கே திருச்சியில் வேலை கிடச்சிது. நானே தான் அனுப்பிச்சி வச்சேன். ஆனால் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு திருப்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கள் வீட்டுக்காரரை அனுப்பிச்சி வச்சேனே தவிர நான் இங்கே வரணும்னு ஒரு துளி கூட நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் தான் என் ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் கேட்பேன். ஐசக்னு ஒரு பிரதர் கொடுப்பாரு. அப்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் மெசேஜ்ன்றது எனக்கு அது புதுசு. அப்போது ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமே தேவன் அழைத்தார். அவர் வந்து ஆஸ்திரேலியாலேயே எங்கேருந்து ஊழியம் வேலை பார்த்துட்டே ஊழியம் செய்கிறாரு. பட் எப்போ பார்த்தாலும் இந்த தூர தேசத்துக்கு அழைக்கிறத பற்றியே தான் பேசுவார். ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார். வருஷம் ஃபுல்லாக அதே தான் ஒரு மெசேஜ் கொடுப்பாரு. இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவர் என்னை கொஞ்சம் நஜ்ஜோல இருந்து திருச்சிக்கு என்னை அசைக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு வருஷம் போராடி இருக்கிறார். ஒரு வருஷமா அந்த மெசேஜை கேட்டு 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 ஒரு கட்டத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்தேன். ஆண்டவரே, நீங்கள் எங்கே வேணா என்னை கூட்டிகிட்டு போங்க, திருச்சிக்கு நான் வர சம்மதம், ஆனால் என்னை பயன்படுத்துகிறேன்னு சொல்லுங்க, நான் வரேன். இல்லாட்டி என்னை இங்கேயே விட்டுருங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட ஒரு கான்வர்சேஷன், எனக்கா ஒரு கான்வர்சேஷன். ஒரு சடன்னு நான் பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் முடிவுக்குள்ளே அடுத்த அகாடமிக் இயருக்குள்ளே நாங்கள் இங்கே வந்தோம். நானாக வரல. ஒரு ஸ்கூலில் எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ ஒரு ரெஸ்யூமை கொடுத்துட்டாரு. ஸ்கூல்லேருந்து கால் பண்ணி நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்தேன். அவங்க உடனே செலக்ட் பண்ணிட்டாங்க. நான் திரும்பி ஊருக்கே போகல. ஒரு 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 பேக்கு கூட நான் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. அப்படியே இங்கே நான் செலக்ட் ஆகிட்டேன். இங்கேயே இருந்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் போய் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தார். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் நான் மறைஞ்சிக்கலான்னு பார்த்தேன். இங்கே வந்து எந்த ஊழியமும் செய்யக்கூடாது, நான் சர்ச்சில் இருக்கிறதே தெரியக்கூடாது, யாருக்கும் என்னை காட்டிக்கவே கூடாது, நம்ம நம்ம ஒரு மூலையில் இருந்துருவோம். அதாவது 2 மனசு இருக்குல்ல. என்னோட மாம்சம் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தது. நம்ம ஒரு மூலையில் இருந்துருவோம், நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம வெளியிலேயே வரவே வேண்டாம், நம்ம தெரியவே வேண்டாம் இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஹைடு பண்ணிப்பேன். நான் ரொம்ப தூரத்தில் தான் இருப்பேன். சர்ச்சுக்கு போவேனே தவிர என் முகத்தை கூட என் பாஸ்டர் பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நானும் அவங்களோட கம்யூனிகேட் பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். ஒரு மூலையில் நின்றுட்டு மூலையோட போயிடுவேன். ஆனால் ஒரு ரைட் டைம் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை, ஒரு பிபிஎஸ் எடுக்க கூப்பிட்டாங்க. அந்த பாஸ்டர் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் டீச்சர் அப்படிங்கவும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்க டீச்சராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்களால சண்டே கிளாஸ் எடுக்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சண்டே கிளாஸ் எடுக்கிறீங்களா, பிபிஎஸ்ல எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் என்னத்த பதில் சொல்கிறது? சரிங்க மேம்னு சொல்லிட்டேன், சிஸ்டர்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆக்சுவலாக அந்த வாரம் எனக்கு ஸ்கூல் இருந்தது. நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டேன். ஸ்பெஷல் கிளாஸ் நான் வர முடியாது, அது லீவ் டேஸ் தான். ஸ்பெஷல் கிளாஸ் நான் வர முடியாது மேம், நான் இதை முடிச்சுட்டு தான் நான் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். அந்த விபிஎஸ்ல என்னை அறியாமையே அவங்க ரொம்ப என்னை நோட் பண்ணிட்டாங்க. இவங்க எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பயங்கரமாக என்னை நோட் பண்ணிட்டாங்க. அது முடிஞ்ச உடனேயும் இந்த உடையான்பட்டியில் உள்ள சண்டே ஆராதனை நீங்கள் போய் எடுங்கன்னு சொல்லி, ப்ளஸ் ஓலையூரில் ஒரு சிறுவர் ஊழியத்தை எடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இதனடா நம்ம ஒளிஞ்சிக்கலான்னு பார்த்தா விடுற மாதிரி இல்லையே இவங்கன்ட்டு மறுப்பு சொல்ல முடியல. சரின்னு ஒத்துக்கிட்டேன். அன்னிலேருந்து சொல்கிறேன், ஆண்டவர் அருமையாக இந்த ஊரில் என்ன பிரயோஜனமாக பயன்படுத்தினார். இன்னமும் சொல்கிறேன், ஏதோ செஞ்சிட்டே இருக்கிறேன். ஆனாலும் இதெல்லாம் எனக்கு பத்தலை. ஐ வாண்ட் டு டூ மோர் மினிஸ்ட்ரிஸ். இன்னும் நிறைய ரீச் பண்ணும், நிறைய மக்கள், நிறைய குழந்தைகள், நிறைய கிராமங்கள் சந்திக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆத்மா தாகமாக இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எனக்கு ஒசூரை விட்டு வேற ஒரு பைசா கூட மனசு இல்லை. திருச்சி இத்தனைக்கும் என் வீட்டுக்காருக்கு சொந்த ஊர். இப்போ ஆத்தூரில் வேலை பார்க்குறாரு. இன்னைக்கு கூட கேட்டேன், நம்ம ஆத்தூருக்கே நான் வந்துட்டுமா? மனசு வாய் தான் சொல்லுது, மனசு சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த விட்டு பக்கத்து ஊருக்கு போக கூட நம்ம ஆசைப்பட மாட்டேன்றோம், விரும்ப மாட்டேங்கிறோம். நம்ம சுற்றி உள்ளவங்க தான் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம எப்பவுமே ஆசைப்படுறோம்.
ஆனா இந்த அழைக்கப்பட்ட இந்த ஊழியர்களுடைய நிலையை யோசிச்சு பாருங்க. எப்ரேயம் எங்க இருக்கு, அவங்களோட கல்ச்சர் எங்க இருக்கு, இந்தியா எங்க இருக்கு, இவங்க கல்ச்சர் எங்க இருக்கு. தோமா பயந்ததுல ஒன்றும் நியாயம் இருக்குது, அதுல ஒரு தர்மம், ஒரு அர்த்தம் இருக்குது. அதனாலதான் இயேசுவும் பொறுமையா இருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து எங்க வச்சாலும் சரி, எங்க ஆண்டவர் கூப்பிட்டாலும் சரி, நான் போறேன்ற ஒரு ஆயத்தம் நமக்கு தேவைப்படுதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் நான் இங்கேயே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், இதை தான் செய்வேன், இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிடும், நான் ஒரு டீச்சராகவே என் வாழ்க்கையை முடிச்சிடுறேன், இல்லை நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆஃபீஸராகவே நான் இருந்துடுறேன், இல்லை நான் ஒரு ஐடி பீப்புளாகவே இருந்துடுறேன், இல்லை நான் இப்படியே என் லைஃப்பை முடிச்சிடுறேன். தயவு செஞ்சு யாருமே நினச்சிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறாரு. ஒரு அழைப்பு இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் உங்களை தாயின் கருவில், என்னையும் தாயின் கருவில் தேவன் உருவாக்கலை. ஒரு நோக்கம் வச்சிருக்கிறாரு. அந்த நோக்கம் நிச்சயமா அது ஆண்டோடைய ராஜ்யத்துக்குரிய நோக்கம். அந்த நோக்கத்துல நம்ம இருக்கிறோமா, அந்த நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா, அதுக்காக சின்ன ஜபமாதி ஏறெடுத்துட்டு இருக்கிறோமா, இல்ல உண்மையிலே நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோமா? அர்ப்பணிச்ச மாதிரி தெரியும், ஆனா நம்ம கீழ்ப்படியாதவங்கள அநேகர் இருப்போம். அதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணம். யோனா மாதிரி பல முறை நான் தேவன்கிட்ட முரண்டு பிடிச்சிட்டு நான் போயிருக்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்திருந்தா எப்பயோ வந்திருக்கலாம். ஆனா நான் வந்து, என்ன ஆண்டவரே, எனக்கு உலகமும் இல்லை, ஊழியமும் இல்லை, நான் எதுக்கு இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்? நோ நோ நோ. நான் சர்ச்சில் கோச்சிக்கிட்டு நான் வேலைக்கு போனேன். அப்போ உண்மையிலேயே எனக்கு ஊழியமும் காணோம், உலக வேலையும் காணோம். நான்லாம் இப்படிலாம் இருக்கணும், வேஸ்டா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை ஏசப்பா. நான் போறேன் வேலைக்கு. அவர்கிட்டயே சவால் விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன். ஆண்டவர் என்னை விட்டாரா? போராடலாம் துரத்தி துரத்தி பிடிச்சிதான் என்னை இப்போ பிடிச்சி வச்சிருக்கிறாரு. இப்போ என்னைய போன்னு யாரும் தள்ளினாலும் நான் போக மாட்டேன். யாராவது ஃப்ரீயாகவே கூப்பிட்டு வேலை கொடுத்தாலும் போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அந்த தைரியம் கூட எனக்கு இல்லை. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவருடைய அழைப்புன்னு ஒன்று இருக்கு. அதுக்காக வேலை செய்யறதுக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவருமே இங்கே வந்து ஒரு வேலை செய்கிறவராக தான் தோமா இங்கே வந்தார். ஒரு வந்து இங்கே வந்து ஒரு மாளிகையை கட்டி கொடுக்குற நோக்கத்தில் தான் அவரை கூட்டிகிட்டே வந்திருக்கிறாங்க. அவரும் இங்கே ஒரு தச்சனாகவும் ஒரு இன்ஜினியராகவும் தான் தோமா இங்கே வந்தார். ஸோ நம்ம எந்த ஊரில் எந்த வேலை வேணாலும் செய்யலாம். வயிற்று பழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல, எந்த வேலையை வேணால் செய்யலாம். அதே நேரத்தில் பரம அழைப்பின் வேலையை நம்ம மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக தோமா வந்து அன்னைக்கு அர்ப்பணிக்கலான்னா இனி யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் இன்னும் இயேசுவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டாக இருந்திருக்குமோ தெரியாது. ஆனால் அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு தோமா இருக்க போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். பிலிப்பியர் 3:14. யாராவது ஒருத்தர் வாசிப்போம் இன்னொரு முறை. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். பாருங்க, இப்படி ஒரு லக்கு நமக்கு தேவை. நம்ம என்ன வேலைகள் செய்தாலும், எது நம்மளுடைய பிரதான வேலையா இருந்தாலும், அவருடைய அழைப்பு, அவர் அழைத்த பரம பொருளுக்காக, அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நாம் தொடர தேவன் நம்மை நிச்சயமா இந்த மாலை வேளையில அவர் விரும்புறார். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, தோமா எங்க போயிருக்கிறாரு அப்படின்னா, எகிப்து தேச ஊழியம். ஸோ எகிப்து தேசத்துக்கு எப்படி போனாரு அப்படின்னா, ஆண்டிவே அவர் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வர வழியில அவர் எகிப்துக்கு போய் அங்க வந்து அலெக்சாந்திரியா பட்டணம் அந்த இடத்துல வந்து அவங்க கப்பல் விட்டு இறங்கியிருக்காங்க. அங்கே இறங்கியிருக்கும் போது அங்க ஒரு அரசனுடைய மகளோட திருமணம் நடக்குது. எல்லாரும் கட்டாயமா அந்த திருமணத்துக்கு வரணும்னு அழைக்கிறாங்க. அதனால இந்த அப்னேயும் தோமாவும் அந்த திருமணத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரே மதுபானங்கள் பல வகையில் இருக்குது, பல உணவு வகைகள் இருக்குது. எல்லாரும் ரொம்ப அதை சாப்பிட்டுட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, ராஜா வீட்டு விருந்து. ஆனா தோமா அதுல ஒண்ணு கூட தொடவே இல்லை. இதை பார்த்துட்டு எல்லாரும், இங்க எதுக்கப்போ நீ வந்த? ஒன்னுத்தையும் சாப்பிட மாட்டேங்கிற, ஒன்னுத்தையும் குடிக்கல, நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அதை நான் இங்க இருக்கிறத நான் அப்படியே ரீட் பண்றேன். புசித்து குடிப்பதை விட என் இயேசு ராஜாவின் மகா மேன்மை பொருந்திய பணியை நிறைவேற்றவே
நான் இங்கு வந்தேன். அதாவது அவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கும் வர இருக்கிற அவருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து உங்களை காக்கும் வழியை பற்றி உங்களுக்கு சொல்லவுமே நான் இங்கு வந்தேன் என்று சொன்னார். அப்போ எப்படா நான் போய் சுவிசேஷம் சொல்றது, எப்படி இந்த வீட்டுக்காரங்களுக்கு போய் சொல்றது, நம்மலாம் யோசிக்கிறோம்ல. நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்ம ஒன்ஸ் அவர் சொன்னதை ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம்னா காட் பேசுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழியை திறப்பாரு. அவங்களே கேட்குறாங்க, நீ என்னத்துக்கு வந்த, வேஸ்டா? நான் வேஸ்டாலாம் வரல, இயேசுவை அறிவிக்க தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னு வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஒரு வார்த்தை கூட வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் தோமா. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு எபிரேய பெண் நல்லா புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கு அந்த ப்ரோக்ராம்ல. ஆனா தோமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா தரையில குனிஞ்சு அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றாரு, மன்றாடி ஜெபம் பண்ணிட்டு அமைதியா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இத அந்த அந்த இடத்துல வேலை செய்யற ஒரு வேலைக்காரன், அதாவது விழாவுக்கு வர்றவர்களை உபசரிக்கிற ஒரு வேலைக்காரன் வந்து தோமாவை கவனிச்சுட்டே பார்த்துட்டு இருந்து அவனை ஓங்கி ஒரு கணத்துல ஒரு அரைஞ்சு விட்டான். அப்படி அரைஞ்சு இந்த இப்ப பிக்சர் பிரதர் வச்சிருக்கிறது கூட தோமா செஞ்ச ஒரு அற்புதம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது கேரளா மாநிலத்துல நம்பூதிரிமார்கள் மத்தியில நான் ஏசு கடவுளா நீங்க கும்பிடுறது கடவுளான்னு எலியா மாதிரி நிரூபிச்சார் தோமா. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த தண்ணியை தூக்கி இவங்கெல்லாம் குளத்துல குளிச்சிட்டு இருக்கிறாங்க, அப்ப இந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வருது அவங்களுக்குள்ள. தண்ணியை தூக்கி மேல ஊத்துங்க, தெளிச்சு விடுங்க மேல, அது அப்படியே வானத்துல நிக்கப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க தேவன் நான் ஒத்துக்கிறேன். உங்களால முடியல நான் அதை பண்ணேன் அப்படின்னா என்னுடைய தேவன் நீங்க எல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு இயேசு சொல்லுவாரு. இந்த நம்பூதிரிமார்கள் உங்களுக்கு தான் சான்ஸ் ஃபர்ஸ்ட்னு எளிய மாதிரியே கொடுக்குறாரு. இந்த நம்பூதிரிமார்கள் பூஜை பண்ணி எதையோ மந்திரத்தெல்லாம் சொல்லி தூக்கி தண்ணியை காலையிலேருந்து அள்ளி தெளிச்சு பாக்குறாங்க, ஒன்னும் வானத்துல நின்ன பாட காணோம். ஆனா தோமா ஒரே ஒரு முறை அள்ளி தூக்கி இயேசுவி நாமத்துல நிக்க சொல்றாரு, அந்த தண்ணி அப்படியே நிக்குது. இதை பார்த்த உடனேயும் இந்த நம்பூதிரிமார்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா நிறைய சொல்லுவாங்க தாழ்ந்த இனத்துல உள்ளவங்க தான் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க தாட்சி எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே உயர் குலம் தான், எல்லாருமே மனு குலம் தான், எல்லாமே இயேசப்பாவோட குலம் தான், எல்லாருமே இயேசுவின் சாயல்ல படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா ஒரு வரலாற்று குறிப்புக்காக சொல்ல வர, எல்லாம் ஏசி பீப்புள் தான் போய் ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க, அவங்க வந்து சேரி மக்கள் தான் ஏத்துக்கிறாங்க, இல்ல வசதி இல்லாத ஏழைகள் தான் அதுல மாறுறாங்க, அந்த இதுக்கெல்லாம் நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆனா அப்படி இல்லை. அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே ஹை காஸ்ட் பீப்புள் ஆனது இவங்க தான் முதல்ல கேரளாவில் ஏற்றுக்கொண்டாங்க. அதை விட இது ஒரு அருமையான தகவல். ஸோ இதுக்கு அடுத்து இந்த சம்பவத்துக்கு வருவோம். அந்த கல்யாண வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்னத்துல ஓங்கி அரைஞ்சிடறான், நீ என்ன இங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி. உடனேயும் இவன் என்ன சரிமா தோமா என்ன தெரியுமா பண்றாரு, என் தேவன் உன்னை மன்னித்து நித்திய வாழ்விலிருந்து நித்திய பாவ வாழ்வின் அழிவிலிருந்து உன்னை காப்பாராகன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அழகா அவர் மன்னிச்சுட்டு போறாரு. பின்பு தோமா ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணத்தை குறித்து அழகிய பாடல் ஒன்றை அந்த திருமண விழாவில் பாடினார். அந்த இடத்தையும் அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு பாருங்க. ஒரு தெரிஞ்ச பாட்டை பாடுங்க அப்படின்னு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கிறீங்க, உங்க இல்ல ஒரு மல்டி லாங்குவேஜ் பேசுறவங்க மத்தியில போயிருக்கிறீங்க, எல்லாரும் ஏதோ பண்றாங்க, இவரும் ஒண்ணு பண்றாரு, அழகாக இயேசு கிறிஸ்துவ குறித்த ஒரு பாட்டை பாடிட்டாரு. இப்படி அவர் பாடிட்டு இருக்கும்போது அவரோட முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கிறது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கன்னத்துல அரைஞ்சவனை நான் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, சீக்கிரமா இந்த ஒரு செய்தி மட்டும் இன்னைக்கு சொல்லி முடிக்கிறேன். அப்படி அந்த கன்னத்துல அரைஞ்சவனை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவன் வெளியில எதுக்கோ வேலையா போறான், கிணற்றுக்கு எதுக்கோ போறான் தண்ணீர் எடுக்கிறதுக்காக. அங்க ஒரு சிங்கம் இவருக்கு முன்னாடி வந்து அவன் இடது கையை துண்டாக கடித்து கொண்டு போய் விட்டது. ரத்தம் சொட்ட உள்ள வந்து நிக்கிறான் அந்த திருமண விருந்து அறைக்குள்ள. அப்ப தோமாவை அடிச்சதுனாலதான் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் வந்து பயத்தோட தோமாவை வந்து மரியாதை கொடுத்து பாக்குறாங்க. கையை இழந்தவனும் அங்க இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அவனை தோமா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. உடனே ஒரு நாய் ஓடி வந்து
துண்டிக்கப்பட்ட அந்த கையை அந்த அந்த இடத்துல போட்டுட்டு போயிருது. அதை எடுத்து அப்படியே இவர் என்ன பண்றாரு, அதுக்கு துண்டிக்கப்பட்ட பகுதியில வைத்து ஒன்றாக இணையும்படியாக ஒரு பெரிய அற்புதத்தை வந்து தோமா செய்கிறார். பாருங்க, இயேசு சொன்னார்ல, என்னை காட்டிலும் நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொன்னதெல்லாம் நம்ம இந்த ஹிஸ்டரியில எல்லாம் பார்க்கும்போது அது நடந்திருக்கு இல்லைங்களா? அந்த துண்டா போன காதை வந்து மல்குசுடைய காதை ஒட்ட வைப்பார் இயேசு. அதே போல இங்க துண்டா போன கைய ஆஹ் ஆஹ் தோமா ஒட்ட வைக்கிறாரு. இதை பார்த்ததும் இவர் கடவுளா இல்ல கடவுளால் அனுப்பப்பட்டவரான்னு ஒருவரோட ரொம்ப பேசிக்கிறாங்க. அந்த புதுமண தம்பதியரும் அந்த அரசனும் தோமாவை அழைத்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ஜெபிக்கிறாங்க. இவரும் அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கர்த்தர் வந்து மகிமையா காட்சி கொடுக்குறாரு. அவங்களுக்கு வந்து ஒரு தரிசனத்துல இயேசு வராரு. உடனே அந்த தம்பதியினரும் அந்த அரச குடும்பமும் இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறாங்க. இது வந்து எங்க நடக்குதுன்னா எகிப்துல நடக்குது. ஆமா, எகிப்துல அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துல இந்த காரியம் ஆன் தி வே டிராவல் டு த இந்தியா. இந்த பிளேஸ்ல வந்து இந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப்படுகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ அப்படின்னு நம்ம 1 கொரிந்தியர் 9:16 பாக்குறோம். ஸோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுங்கிறது என்னோட கடமை. அந்த கடமையை நான் செய்யலைன்னா அது எனக்கு ஐயோன்னு இருக்குது. ஒருவேளை நான் எதை செய்யறனோ இல்லையோ இது என்னோட முக்கிய கடமையாக இருக்கிறது. அதை பிரசங்கிக்கணும், நம்ம அறிவிக்கணும். நம்முடைய வாழ்க்கையே மற்றவங்களுக்கு பாருங்களேன், அவரோட முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்கு, அவர் ஜெபிக்கிறத பார்த்தா வித்தியாசமா இருக்கு, அவருடைய சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை பார்த்தா எல்லாரும் உளுந்தடிச்சு எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அவர் ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷனா காணப்படுறாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஒரு வித்தியாசமா காணப்படுறதே என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, அநேகருக்கு அவர் யாருன்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஏற்படுத்தி இருக்கு. அந்த கேள்வி பதிலா மாறி இருக்கு. அந்த பதில் அநேகரை ரட்சித்திருக்கிறது. ஸோ மற்றவங்களுக்கு நம்ம ஒரு ஆச்சரியக்குறியா நம்ம இருந்தோம்னா அவங்களுடைய கேள்விக்குறிகள் அநேகம் வந்து நிவர்த்தி செய்யப்படும். அநேகர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பா மாறும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இருக்கவங்க ஆச்சரியக்குறியா இல்லாம கேள்விக்குறியா மாறி போயிட்டோம் அநேகர். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா கிறிஸ்தவம் பரவுறதுல தடை ஏற்படுகிறது. கேள்விக்குறிதான் அதிகமா இருக்கு, ஆச்சரியக்குறிகளை பார்க்க முடியல. அப்படி ஒரு மகிமையான வாழ்க்கையெல்லாம் பார்க்கறது அரிதான ஒரு காரியமா இருக்கு. ஒவ்வொருவரும் இதே போல வாழ்ந்தோம் நம்ம எல்லாரும் அப்படின்னா அதுதான் சுவிசேஷம் பரவுறதுக்கு காரணமா இருக்க முடியும். அற்புதம் எப்போ நடக்கும், அடையாளம் எப்போ நடக்கும், அதிசயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு இயேசுவோடு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நடக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு தான் ஆண்டவரோட இருக்கிறோம் அப்படிங்கிறத அது நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துக்குவோம். நம்முடைய ஊழியத்திலையும் தேவன் நம்மளையும் எடுத்து அதிகமாக பயன்படுத்தணும்னு அவர் விரும்புகிறாரு. நம்மளும் எழும்பி செயல்படணும். இன்னும் இந்த தோமாவை பற்றி ஆக்சுவலாக இந்த புக்கு நான் ஒரு அநேகமாக 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த புத்தகத்தை நான் தொட்டு படிக்கவே இல்லை. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட். இவ்வளோ நாளாக இதை வந்து தூங்க வச்சு நான் படித்து கூட பார்க்காம பாவம் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்பவே இதை கேட்கும் போதோ தோமா பற்றி போன வாட்டி எனக்கு ஒரு சப்ஜெக்ட்லேயும் இருந்தது. ஸோ அதுலேயும் நான் கொஞ்சம் படித்தேன். அதெல்லாம் நேரில் கூட தோமாவுடைய இடங்கள்ல சென்னையில் போய் போன வாட்டி சாந்தோம் சர்ச்சு, அப்புறம் வந்து தோமாவை அவரை கொன்ன அந்த தோமாவுடைய அந்த மலையில் ஒரு இடத்துல மவுண்ட் செயின்ட் தாமஸ் மவுண்ட்னு சொல்லிட்டு சென்னையில் அந்த இடத்துக்கு நான் நேரில் போய் பார்த்தோம். ஸோ அங்கே சும்மா சுற்றி பார்க்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் கடவுள் பாருங்க, அது கூட எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக என்னோட மனசில் ரொம்ப ஆழமாக வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஒருத்தன் ஈட்டியில் குத்துற அளவுக்கு ஊழியம் செஞ்சுட்டு போயிருக்கான். நம்மளை யாரும் குண்டூசியில் கூட குத்தலை இன்னும். அப்போ நம்ம ஊழியம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, உயிர் கொடுக்கறதுக்கும் ரெடியாக தான் தோமா இங்கே வந்தார். அவருடைய சீஷர்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப ஆயத்தமாகவே இருந்தாங்க. ஸோ
நம்ம எந்த அளவுக்குலாம் நம்ம எழும்பணும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். எங்கிருந்தும் அந்த தோமா நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார் பாருங்க. அவர் ஒரு எபிரேயர். இந்தியருக்காக மறிக்கணும், ஒரு தமிழர்களுக்காக மறிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. குறிப்பா சொல்லப்போனா பிராமணர் மக்களுக்காக தான் மக்கள் மத்தியில் அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பிராமணர்கள் தான் அவரை கொலை பண்றாங்க. ஏன்னா மயிலாப்பூர்ல நிறைய பிராமணர்களுடைய வீடுகள்ல அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு, அற்புதங்களை செஞ்சுட்டு வர்றாரு, அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டு வராங்க. இதை பார்த்து தான் அவரை கொலை பண்றாங்க. ஒரு ஷார்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இனி வரும் நாட்கள்ல கத்திரிக்கு சித்தமானா தொடர்ந்து இன்னும் நம்ம தோமா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையும் இதன் மூலமா தொடப்படும் நான் நம்புறேன். Glory to God. Praise the Lord, sister. Thank you for sharing. Sister, அப்படியே ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இசப்பா, நாங்கள் அப்பா திட்டமிட்டு இதை நாங்க படிக்கல, நீங்க காமிச்சபடி நான் இந்த காரியத்தை மக்கள் மத்தியில நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இசப்பா ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் தோமாவை குறித்து நாங்கள் கேள்விப்பட்ட இந்த விஷயங்கள் எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய ஆத்துமாவையும் அப்பா அசைப்பதாக இருக்கிறது ராஜா. அப்பா ஆண்டவரே, இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தோமாவை இந்தியாவுக்குன்னே நீங்க பிரத்யேகமா படைச்சு நீங்க இங்க அனுப்பிச்சீங்க. எங்களை இந்த இந்தியாவில் வச்சிருக்கீங்க. என்னுடைய சகோதரர் ஜென்னானந்த் அவர்கள் அவங்க குடும்பத்துல எல்லாம் யூஎஸ்ஏல வச்சிருக்கிறீங்க. இங்க இருக்கிற அநேகர் வெவ்வேறு பகுதியில இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்குப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க வச்சிருக்கிற நோக்கமும் திட்டமும் தீர்மானங்களும் ஒன்று கூட நாங்கள் சிந்த விடாமல் சிதற விடாமல் அப்பா அதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஒரு விசை கத்தாவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்காக ஒருவேளை நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச அநேக காரியங்களை இழக்க நேரிடலாம். அது எல்லாவற்றையும் இழப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் சுவாமி. எங்களை உம்முடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையுள்ள பாத்திரங்களாக நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய என் முழு பரிசுத்த உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for joining today. God bless you all.